முக்கியமான ஒரு உறவை இழந்து தவிக்கிறாயா? ஒரு உறவை இழந்த பிறகு உள்ளே ஏதோ உடைந்த மாதிரி உணர்கிறாயா? எதிலும் மனசு செல்லவில்லையா? அவர்களின் நினைவு இரவு முழுக்க தூங்க விடவில்லையா? அப்படியானால் இந்த வீடியோவை கடைசி வரை கேள். ஏனெனில் சாணக்கியர் சொன்ன சில வார்த்தைகள் உன் மனதை மீண்டும் எழுப்பக்கூடும். ஏன் இந்த வலி இவ்வளவு அதிகம்? ஒரு மனிதன் பணத்தை இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும், வாய்ப்பை இழந்தாலும் மீண்டும் பெற முடியும். ஆனால் மனதிற்கு நெருக்கமான ஒருவரை இழந்தால் அந்த வெற்றிடத்தை ஏற்க மனம் தயங்கும். ஏன் தெரியுமா? நாம் அந்த மனிதரை மட்டும் காதலிக்கவில்லை, அவர்களுடன் வாழ்ந்த நினைவுகளையும் காதலித்தோம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் கொடுத்த நேரம், அவர்கள் இருந்த உணர்வு, அதையெல்லாம் ஒரே நாளில் மறக்க முடியுமா? அதனால்தான் ஒரு உறவு முடிந்த பிறகு சிலர் சிரித்து கொண்டே உள்ளே அழுகிறார்கள். சாணக்கியர் சொல்வது, விலக நினைக்கும் மனிதரை வலுக்கட்டாயமாக தக்க வைக்க முயலாதே. ஏனெனில் உண்மையாக நேசிக்கும் ஒருவர் காரணம் தேடி விலக மாட்டார். பல நேரங்களில் நாம் மனிதர்களை இழந்ததால் அல்ல, அவர்களை பற்றிய நம்முடைய எதிர்பார்ப்புகளை இழந்ததால் தான் அதிகமாக உடைகிறோம். அவர் எப்போதும் என் கூட இருப்பார், அவர் என்னை புரிந்து கொள்வார், அவர் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டார். இந்த நம்பிக்கைகள் உடையும் போது மனம் சத்தமில்லாமல் உடைந்து போகிறது. ஆனால் சாணக்கியர் சொல்வது, உன்னை மதிக்காத இடத்தில் அதிக அன்பை செலவிடாதே. ஏனெனில் அன்பு கட்டாயப்படுத்தி பெற முடியாத ஒன்று. உறவுகள் ஏன் மாறுகிறது? இந்த உலகத்தில் மாறாதது எதுவும் இல்லை. காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகளும் மாறும். சிலர் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வருவதில்லை, ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க மட்டுமே வருகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? போக வேண்டியவர்களை பிடித்து வைத்து நம்மையே காயப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு கதவு மூடப்பட்ட பிறகு அதையே பார்த்து கொண்டே இருந்தால் புதிதாக திறக்கும் கதவை நாம் கவனிக்க மாட்டோம். அதுபோல கடந்த உறவின் வழியில் வாழ்ந்தால் புதிய வாழ்க்கை நம்மை தேடி வந்தாலும் உணர முடியாது. எப்படி மீண்டு வருவது? ஒரு நாள் இந்த வலியே உன்னை வலிமையான மனிதனாக மாற்றும். உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து அழுவதை விட உன்னை உயர்த்தி கொள்ள ஆரம்பி. ஏனெனில் நீ அமைதியாக உயர ஆரம்பித்தவுடன் ஒரு காலத்தில் உன்னை இழந்தவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். சாணக்கியர் சொல்வது, அமைதியாக வளர்ந்த மனிதனின் பதிலை காலமே பேசும். அதனால் உறவு முடிந்ததால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. சில மனிதர்கள் விலகுவது உன் வாழ்க்கை காலியாக ஆக அல்ல, சரியான மனிதர்கள் வர இடம் உருவாகத்தான். நினைவில் வை, உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் உன்னை இழக்க பயப்படுவார்கள். உன்னை எளிதாக விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவர்கள் ஒரு பாடம் மட்டும்தான். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முழு கதை அல்ல, ஒரு அத்தியாயம் மட்டும்தான். ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு அத்தியாயம் முடிந்தவுடன் முழு வாழ்க்கை முடிந்து விட்டது போல உடைந்து போகிறார்கள். இல்லை, இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனை நல்ல நாட்கள் காத்திருக்கிறது என்று உனக்கே தெரியாது. இன்று உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகியவர்கள் நாளை உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படலாம். உன்னை நிரூபிக்க வாழாதே, உன்னை கண்டுபிடிக்க வாழ். ஏனெனில் ஒரு உறவு உடைந்த பிறகுதான் பல மனிதர்கள் தங்களின் உண்மையான வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இன்று உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் நாளை உன் வெற்றிக்கான காரணமாக மாறலாம். இந்த உலகத்தில் எல்லோரும் நம்முடன் இறுதி வரை வரமாட்டார்கள். சிலர் நம்மை சிரிக்க வைக்க வருவார்கள், சிலர் நம்மை அழ வைக்க வருவார்கள். ஆனால் மிக சிலர் மட்டுமே நம்மை மாற்றி உயர்த்திவிட்டு போவார்கள். அதனால் உன்னை விட்டு சென்றவர்களை வெறுக்காதே. அவர்கள் விட்டு சென்ற வழி இனிமேல் யாரிடம் மனதை கொடுக்க வேண்டும், யாரிடம் கொடுக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். இனி உன்னை நீயே இழக்காதே. யாரோ ஒருவரின் அன்பு இல்லாமல் கூட நீ முழுமையான மனிதன் என்பதை மறந்துவிடாதே. ஒரு நாள் இந்த வீடியோவை நினைத்து நீ சிரிப்பாய், அந்த வலி என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கியது என்று. அந்த நாள் வரை அமைதியாக இரு, வலிமையாக மாறு, உன்னை நீயே உயர்த்து.
சாணக்கியர் சொன்ன மிகவும் ஆபத்தான மனிதர் யார் தெரியுமா? அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்திருந்தேயானால் கமெண்டில் ரெட் ஹார்ட் கொடுக்கவும், இன்னும் இதே நிலையில் இருந்தால் பிளாக் ஹார்ட் கொடுக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.